ஆண்டவரே சோத்திரம். ஏசப்பா சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லூக்கா என்ற சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். லூக்கா என்ற சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபத்தை குறித்து போதித்த ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த சத்தியத்தை மிஸ் பண்ணாதீர்கள். ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஜெபத்தை குறித்து ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை நிச்சயம் தந்துள்ளார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் என்ற வார்த்தை கவனிங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த கவலைப்படுகிறது சோர்ந்து போகாமல் செய்கிறாங்க. அப்போது இந்த கவலை என்பது பிசாசினுடைய ஒரு ஜெபம். கவலையினுடைய பலன் மரணம், வியாதி, வாழ்க்கையில் பலவிதமான பிசாசினுடைய கிரியைகள். அப்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சோர்ந்து போவாங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் பயப்படுவாங்க. பயம், சோர்வு, கவலை இதெல்லாம் எல்லாரும் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் செய்கிற காரியங்கள். ஆனால் இயேசு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் பயந்துக்கிட்டு இருக்காதீங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்னா என்னங்க? அது சும்மா பேருக்கு பண்ணுறோம் இல்லைங்க. ஜெபம் பண்ணால் பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டாகும். பாவத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். சாபத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். பாதாளத்துக்கு ஒரு முடிவு, பிசாசின் கிரியை அழிக்கப்படும். எங்க ஜெபம் பண்ணும்போது, ஜெபத்தில் தேவ நீதி ஒழித்ததல் இயேசு கொண்டு போகிற பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அது பரமண்டலில் இருக்கிற பிதாவே. அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் சொன்னால் அலாட் ஆகிடும். பரலோகம் தேவதூதர்கள் அலாட் ஆகிடுவாங்க. பரலோகமே உனக்கு ஆனர் பண்ணணும் உன்னை. ஏன்னா இயேசு நாமத்தை கொண்டு போகிறேன். இயேசு நாமத்துக்கு வானோர் முதல்ல பூமி கீழே முழங்காலாவும் முடங்கணும். வானோர்னா பரலோகத்தோர், பூலோகத்தோனா பூலோகத்தில் வானோர், பூலோகத்தோர், கீழானோர்னா பாதாளத்தோர் எல்லாமே அடங்கணும். ஏசு கிறிஸ்து சரி ஏசு ரத்தத்தை பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் முழு உலகம் சொல்ல ஏசு சரி ஏசு ரத்தம். அப்போ நீ கவலைப்படுற காரியம், நீ சோர்ந்து போகிற காரியம், நீ பயப்படுற காரியம், உன் பாவட்டும் மரணம், வியாதி, வறுமை, தரித்திரத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். இங்கே பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். நகராம்பர் ஒரு நியாயாதிபதி. இங்கே இவன் தான் நியாயாதிபதி. இவன் விதவை கேளுகிறாப்பர். அப்போது ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தானா. அவங்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போகிறான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாளா. அவன் என்ன பண்ணுறா, அந்த பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அதான் பிசாசுன்னு சொல்கிறது.
பிசாசுகிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை பண்ணாக்கா அந்த பிசாசு என்ன பதில் கொடுக்குமா? பாருங்க, அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அந்த உலகத்தின் அதிபதி நியாயாதிபதினா அவன் நியாயாதிபதி தான். ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்து வந்துக்கிறான். பாவம் செய்து தேவ மகிமையற்று போனவன். அவன் தேவனுக்கு பயப்படாத, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தெரியாதவன், ஒரு நன்மை தீமை அறியத்தக்க ஆதாம் ஏவாள் வழியாக பிறந்து வந்தவன். தேவனுக்கும் பயப்பட மாட்டானா, மனுஷனுக்கும் அவனை போய் நியாயாதிபதியாக வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் ஒரு பெட்டிஷன் போடுறா. ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டரு, ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸு, ஒரு போலீஸ் அதிகாரி, இப்படிப்பட்ட ஆள், ஒரு எம்எல்ஏ, இந்த மாதிரி ஒரு நியாயாதிபதி, ஒரு தாசில்தார், அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்க? ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருக்கிறான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தோம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அப்போ என்ன பண்ணுறா? அடிக்கடி போய் அலட்டுறா, எனக்கு நியாயம் செய்யணும். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறா? வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாயிருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து, அநீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் அன்பார்களே, இந்த பிசாசிடத்திலிருந்து நமக்கு பதில் வரணும், அப்புறம் தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வரணும். ரெண்டு காரியம். ஜபம்னா என்னன்னா, முதல்ல பிசாசு தடை நீங்கணும், ரெண்டாவது தேவனிடத்திலிருந்து பதில் வரணும். அதனால் அன்பானுங்களே, அதுதான் ஜபம். முதல்ல பிசாசு நம்மளை விட்டு நீங்கி போகணும், ரெண்டாவது தேவனிடத்திலிருந்து பதில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சுய நாமத்தில் போகக்கூடாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற காரியத்தை நம்ம ஜபத்தில் கொண்டு போனால் இந்த அநீதி உள்ள நியாயத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மக்கிட்டே பால்ட்டு இருக்குது. ஒரு எனக்கு எதிராளிக்கு இருக்கிற ஒரு வழக்கில் எனக்கும் அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இப்போது நம்ம தாசில்தார்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், நிலத்தை ஒருத்த அபகரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போகும்போது சரியான பத்திரம், சரியான மூல பத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும்போது, அப்படி கரெக்டாக எடுத்து போகும்போதே பல தடைகள் உண்டாகுது. ஆனால் நம்மக்கிட்டே சில ஃபால்ட்டுகள் இருக்கும்போது, நம்மக்கிட்டே பத்திரத்தில் 1008 குறைகள் இருக்கும்போது, ரேஷன் கார்டில் பேர் மாற்றிருக்குது, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் சரியில்லை, இப்படி இது பல குறைகள் எடுத்துக்கிட்டு நம்ம போகும்போது தாசில்தார் ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் ஒரு மாதிரி இருக்குது, பர்த்டேல ஒரு மாதிரி இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி இருக்குது, இப்படி 1008 குறைபாடுகள் நம்மக்கிட்டே வச்சுக்கிட்டு போய் நம்ம நியாயாதிபதிக்கிட்ட போய் தாசில்தார்கிட்ட போனால், என்னம்மா இதுலேயே 1008 பிரச்சனை இருக்குது, இதுலேயே 1008 எப்படி உனக்கு நியாயம் செய்யுதுன்னு சொல்லி தடை பண்ணிடுவான். அதனால தான் நம்ம பலத்தில் போகக்கூடாது. ஆதாமும் நாமத்தை எடுத்துகிட்டு போனாக்கா
பிசாசு தேவன் அங்கே உதவி செய்ய முடியாது. தேவன் ஆவியானவர் அங்கே கிறிஸ்து மூலமாக போனால் தான் ஆவியானவர் உதவி செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போனால் நாம் தேவ நீதியை சுமந்து கொண்டு போகிறோம். பிசாசு அங்கே கீழ்ப்படிந்து தான் ஆகணும். தேவனும் அதுக்கு வலுக்கட்டாயமாக வந்து அந்த ஜபத்துக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும். தேவனும் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும். பிசாசும் நம்ம ஜபத்துக்கு கேட்டு பிசாசு பிரச்சனை நீங்கி போனோம்னா நம்ம இயேசுவின் நாமத்தை சுமந்து கொண்டு போகணும். நம்ம பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தாக்கா பிசாசும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுக்க மாட்டான். தேவனும் அங்கே உதவி செய்ய முடியாத அவரும் கட்டப்படுறாரு. அப்போ என்ன பண்ணணும்? ஜபத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு போகணும். இயேசு சரி, இயேசு ரத்னா சரியானது, அவர் நீதியானவர், அவர் பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட். அதனால தான் இயேசுவின் நாமத்தை கொண்டு போவோம். இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான்னு சொன்னார். பிதா தான் நியாயாதிபதி, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. பிசாசு அநீதி உள்ள நியாயாதிபதி, அவன் அநீதி உள்ளவன் சாத்தான். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்போ 2 பேருக்கு இடையில் நீ ஜபத்தில் இயேசுவின் நாமத்தை கொண்டு போகணும். இயேசு சரி, இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தாதான் பிசாசு ஆனனும் ஓடுவான். தேவனாகிய கர்த்தரும் ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரு. எப்படி? அதனால தான் இயேசுவின் நாமத்தை விட்டுட்டாக்கா ஜபம் பலிக்காது. அது ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். கடைசி வழி கிடைக்காது கூட இப்போ கட்சியில் அப்படியே மண்ணுக்குள் போக வேண்டியது தான். கர்த்தர் அதை செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இதை சாதிக்கணும், அதை எல்லாம் விஸ்வல் திங்கிங். நான் அப்படி அவன் இப்படி அவன் கட்சியில் பார்த்தா அப்படியே பண்ட பரதேசியாகவே அப்படியே போய் மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்துக்கு வேலைப்படுது. அவர் தெய்வ நீதி உயிர் தேர்தல், அதான் சரியான சர்டிஃபிகேட்டு, அதான் சரியான ஜாதி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பர்த்டே சர்டிஃபிகேட்டு, பத்திரப்பதிவு எல்லாம் கரெக்டாக, மூலப்பத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதை கரெக்டாக இது போய் பிதா குமார் பசுத்தாகி ஜபத்தில் கொடுக்கணும். பிசாசுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தா தேவதூதன் பசுத்தாவியானவர் வந்து அங்கே சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வார் சொல்கிறார். கீழே பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆகிலும், அது ஒரு வார்த்தை சொல்றார் பாரு. ஆகிலும் மனுஷகுமாரர் வரும் காலத்தில், ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். அந்த விசுவாசம் தான் ஜபம். அந்த விசுவாசம் என்னது? கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணும். ஒரு ஆள் பாய் கூடாம, ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ கொடுக்காம போனால் கூட பால் டைப் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை, அங்கே டேட் ஆஃப் பர்த்தில் தப்பு, ஆமாம், அங்கே ஜாதி சர்டிஃபிகேட், அங்கே பர்த்டேயில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட என்ன பண்ண முடியல. இதில் பாஸ்போர்ட் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் கூட பாஸ்போர்ட் வாங்க முடியல பாஸ்போர்ட் அதிகாரிக்கிட்ட. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம், அதை தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுத்தா பிசாசானும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். தேவனும் வழிகட்டாயம் வந்து பதில் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளே போகணும். அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலில் இருக்க பிதாவே, அவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அங்கே போய் உன் பெருமையெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. சுய நீதி அநீதி நன்மை தேம காரியத்தை காட்டினாக்கா பிதாவாகிய தேவனால், தேவதூதனால், பசு தாவியானவரால் எந்த காரியத்தை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. பிசாசு தான் பிரச்சனை உன்னை கூட்டிகிட்டே இருப்பான். பாவத்தையும் மனத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துட்டா பிரச்சனை ஓடாது, பிரச்சனைக்கு பரிகாரம் படாது. அங்கே வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் பாதாள கிரியை தான் செய்யும். அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வச்சுட்டான். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி 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 எந்த ஜபத்துக்கும் பதில் இல்லை. பிசாசுக்கு தான் பதில் வருது. வியாதி வருது, வறுமை வருது, தரித்திரம் வருது, பாதாளம் வருது, அசுத்தாய் வருது, காலமெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அது பிசாசு ஜபம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிட்டாலே ஷாகவே அது ஒரு ஜபம். அதை தேவனுக்கு காட்டுறது. உலகத்து பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, இது சோர்ந்து போகாமல் காட்டுறது, கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இதெல்லாம் பிசாசு ஜபம்.
சுயநீதி அநீதி அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி பிசாசுகிட்டேருந்து ஜபத்துக்கு பதில் வந்துகிட்டே இருக்குது. தேவனும் அங்கே செயல்பட முடியல. இயேசுவின் மூலமாக போனாதான் இயேசு ஜீவ விஷயத்துக்கணி அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலகத்து கொடுத்தா தேவன் செயல்பட்டு பதில் கொடுத்து தான் ஆகணும். பிசாசு போய்த்தான் ஆகணும். சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லார் பாரு. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் காலத்தில் பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசமே இல்லை. விசுவாசம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் விசுவாசம். எங்கே பார்த்தாலும் கசப்பு, எங்கே பார்த்தாலும் பார்க்க, எங்கே பார்த்தாலும் சுயநீதி, நன்மை தீமை காரியத்தை தான் தேவனுக்கு தனக்கு சபைகளில் காட்டுறாங்க. அதான் விசுவாசத்தை காண முடியல. அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமணம், சுயநீதி, அநீதி இதை தான் பார்க்குறாங்க சபைகளில். அதனால் ஜபத்துக்கு பதில் இல்லை. பிசாசுக்கிட்ட பிரச்சனை தான் வருது, சோதனை வருது, வியாதி வருது, வறுமை வருது, தரித்திரம் வருது, பாதாளம் வருது. ஒரே பிசாசு போராட்டமாகுது. அதனால தான் ஏன் சொல்கிறாரு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டாம். அப்போ ஜபம் பண்ண வேண்டும் என்ற ஜபத்தை குறித்து என்ன சொன்னார்? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. ஜபத்தை எப்படி பண்ணணும்? பரமண்டல இருக்க பிதாவே, அவதான் நீதி உள்ள நீயாது, உம்முடைய நாமத்தை கொண்டு போ, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நம்முடையது போலவே எல்லாமே பால்ட் ஆகிடும். பிசாசு அழிய மாட்டான், பிசாசு சித்தடிக்க மாட்டான். நம்முடைய பிரச்சனை நம்முடைய நீதியில் போனாவே அது என்னதான் இருந்தாலும் சரி, அது பால்ட்டு தான் போகணும். நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கண்டை. அப்போது இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் நீதியான சர்டிஃபிகேட் நல்லா இருக்குது. பத்திரப்பதிவு எல்லாம் ஊர் பேர், டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. தேவதூதம் வரணும், பசுத்தாய் வரணும், அசுத்தாய் தோற்றணும், எல்லாமே நடக்கும். கர்த்தரே இறங்கி வருவார் உன் காரியத்தில். வந்து அங்கே சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்கும். அது வேறு பட்டு நியாயம் கிடைக்கணும். இது மாதிரி நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாகுது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய அங்கே அடுத்த ஸ்டெப்பில் உம்முடைய நாமம் ஒன்று. நம்முடைய இப்போ சில பேர் பிரச்சனையிலே ஜபத்தை ஆரம்பித்து பிரச்சனையிலே ஜபத்து சின்ன காரியம் வருஷ கணக்கில் ஜபம் பண்ணி வெகு நாள் பிரச்சனை பதிலே வரல. கடன் தொல்லை தேர்வே இல்லை, வியாதி தேர்வு, சாபம் தேரல, மரண எதுவுமே தெரில. இதுவும் பாரம்பரிய ஜபத்தை பண்ணி 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 அசுத்தாவிலே இந்த கட்சியில் அடக்காராத மாதிரி கட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க சேர வேண்டியத்தில். அதனால் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தம். உம்முடைய அங்கே நம்முடைய கிடையாது பாரு. நம்முடையதெல்லாம் ஆதாம் ஏவாள் வழியா நம்ம பாவம் செய்யிட்டோம். நன்மை பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனி எடுத்து அந்த பிரச்சனையே ஜபத்தில் பேசினாக்கா பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டம். தேவன் அங்கே செயல்படும், ஆவியான அங்கே வர முடியாது. கிறிஸ்து மூலமாக தான் தேவன் வராரு. அப்போது உம்முடைய நாமம்னா இயேசுவின் நாமத்தை கொண்டு போகணும். உம்முடைய ராஜ்யம், அது வந்து பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டுட்டாக்கா ஆதாம் வழியாக பாதாள் ராஜ்யத்தை கொண்டு போனால் பிசாசு தான் கொண்டாட்டம். உம்முடைய சித்தம், அது இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்தை தான். அப்போது பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்கும்போது அன்றன்று உள்ள ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கும், நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. தேவனுக்கு பரமண்டலுக்கு பிதா உம்முடைய நாமம், உம்முடைய சித்தம், நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனா குடும்பம் பட்ட முழு ஆதாம் வந்து முழு உம்முடைய நாம் உம்முடைய சித்தம். நம்முடையதே போனாக்கா ஃபெயில் தான். ஜபத்துக்கு பதில் வராது, பிசாசுக்கிட்ட தான் பதில் வரும். பிசாசு திறவாங்க கொள்வாங்க, அந்த பதில் தான் வரும். நன்மை தீமறியத்தக்க கனியை சாப்பிடும் நாளிலே சாகவே சாவை, அந்த பதில் தான் வரும். அதனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துக்குள்ளவா, அந்த கிறிஸ்து ஜீவ வித்ததுக்கடி அவர் வழி சத்தி ஜீவனமாக இருக்கிறாரு. அதனால தான் என்னுடைய செய்தி கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளணும். ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், பாவத்துக்கு மரணத்துக்கு நேர் ஆப்போசிட் இயேசு. அதான் சரியானது, அதான் நீதியானது. தேவி நீதி உயிர்த்தது, அதை போய் பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குது. ஆதாம் வந்து முழு உழுது, அதுதான் சரியான ஜபம். அது ஜபத்துக்கு பிசாசு போய்த்தான் ஆகணும். பசுத்தாய் வந்து தேவதூர் வந்து காரியம் கைகூடி வரணும். அதான் சொல்கிறாரு. அப்போது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களுக்கு எங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை இன்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்னைக்கு உம்முடையவைகளே ஆமேன் என்பதே என்றார். அதான் ஜபம். அப்போ ஜபத்தில் உம்முடைய நாமத்தை கொண்டு போ, இயேசுவின் நாமத்தை கொண்டு போ. இந்த நீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட இந்த விதம் எப்படி போராடுறா பார்.
நீதி உள்ள அநீதி உள்ள நியாயாதிபதி. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்துச்சா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷனை மதியாதவனுமா இருந்தானா. தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனுக்கும் பயமாட்டான். அப்படின்னா பிசாசு. அவங்கிட்ட இருந்து எப்படியா பதில் வரும்னா இயேசு நாமத்தை கொடுக்கணும் அவனுக்கு. அவன் மேலே பகைய கசமு, அவன் தேவனுக்கு மனுஷன் சேட்டைக்காரனா இருப்பான். அவன் மேலே பகைய கசமு வெறுப்பும் காட்டி இயேசு நாமத்தை கொடுக்கணும். இயேசு சார், இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாலும் அவன் பேர் சொல்லி கொடுத்தாக்கா, அசுத்தாகி போயிட்டாக்கா அவனுக்கே தெரியுது, அவனுக்கு பதில் குத்துருவான். அதுதான் அந்த விஷயம். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இப்படியே விண்ணப்பம் பண்ணிக்கிறா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. சுயநீதியிலே போறா. ஐயா என் பிரச்சனையை பாருங்க ஐயா, ஐயா என் கவலையை பாருங்க ஐயா, ஐயா நான் சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுங்க ஐயா, ஐயா அந்த எதிராளி என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க ஐயா, இப்படியெல்லாம் பேசிக்கிது ஜபத்தில். அது பேசி இப்படி பேசி அப்படி பேசி இப்படி பேசி கட்சியில் அவனுக்கு மனதே இல்லை. கட்சியில் இயேசு நாமத்தை குத்துப்பாரு. இயேசு சரி, இயேசு ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி குளிக்கிற அசுத்தாவி ஓடுது, பசுத்தாவி வருது, தேவதூர்கள்லாம் வராங்க. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க 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 தேவதூர்கள்லாம் பணிவிட செய்ய 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 காரியெல்லாம் கைக்குடி வர வர அசுத்தாவியெல்லாம் ஓட பசுத்தாவி இறங்க தேவதூர்கள்லாம் பணிவிட செய்கிறாங்க பாருங்க. அப்போது அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்போது இந்த உலகத்தின் அது பிசாசு. அவன்கிட்டருந்து நியாயம் வருமா? இயேசு ஜீவனை கொடு, ஜீவரத்தே குத்து தான் ஒரு பதிலே வாங்கணும் பிசாசு கையிலேருந்து. இயேசு ஜீவரத்தத்தை என் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாகி ஆதாம் முழு உலகத்துக்கு அந்த அநீதி உள்ள நியாயாதிபதிக்கும் கொடுக்கணும். பரலோகத்தையும் அவனுக்கு சேர்த்து தேவி நீதிட்டு பரலோகத்தையும் கொடுக்கணும். அப்போ தான் அவன் கையில் தயவு வரும். உள்ளகிற பிசாசு, அந்த தடைப்பட்ட பிசாசு, அந்த எதிராளிக்கு இருக்கிற அந்த நியாயத்தை தேர்க்கிற அந்த அசுத்தாவி அவனுட்டு போய் பசுத்தாய் அவனுக்கு பதில் கொடுத்துருவான். தேவதூதர் வேறு வரும், பசுத்தாய் வரும், பரலோகமே உனக்கு பின்னாடி நிற்கும். அதான் ஜபம். அதனால தான் உம்முடைய நாமும் உம்முடைய ராஜ்யத்துப்போ. அது தேவி நீதிட்டு உயிர்த்தேதல் பிதா குமார் பசுத்தாய்க்கு எத்துப்போம். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு எத்துப்போம். ஒரு ஆள் நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. முழு உலகத்துக்கு ஒரு ஆள் மேலே பகை கசப்பு வச்சுக்கிட்டு போய் ஜபத்தில் என்னாக்கா அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்து நிற்பான். பால்ட்டு ரேஷன் கார்டில் பால்ட்டு பேர் பால்ட்டாகுது. அதனால் என்ன ஆகுது, ரேஷன் கார்டில் அட்ரஸ் பால்ட்டாகுது, தெரு பேர் பால்ட்டாகுது. அதனால் என்ன பண்ண மாட்டேறான் நியாயாதிபதி, அம்மா அட்ரஸ் மாற்றிட்டு வாங்கம்மா சரியில்லை, அதனால் உனக்கு வழக்கில் நீதி கிடைக்காதுன்றான். டேட் ஆஃப் பர்த்தில் இங்கே ஒரு டேட் இருக்குது, அங்கே ஒரு டேட் இருக்குது, அங்கே பால்ட்டாகுது, அதனால் பதில் வராதுன்னுறான். அந்த மாதிரி முழு உலகத்தில் ஒரு ஆள் மேலே பகை கசப்பு சுயநீதி அநீதி காட்டினா கூட பிசாசு வந்து நிற்கிறான். இல்லை தடை பண்ணுவோம், தேவனு பார்க்குறாரு. ஆமாம் அது கரெக்டாக. அதனால் பிசாசு வந்து தடையாக நிற்கிறான். ஜபத்துக்கு தடை. அங்கே பிசாசுகிரி தான். அப்போ எப்படி தான் நமக்கு போனோம் ஜபத்துக்கு? தேவி நீதியை சுமந்து கொண்டு போகணும். தேவி நீதியை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணணும். அதனால தான் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாக பரமண்டலுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமத்தை கொண்டு போ, உம்முடைய ராஜ்யத்தை கொண்டு போ, உம்முடைய சித்தத்தை கொண்டு போ. அது தேவி நீதி பரலோக ராஜ்யமே பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உழுது ஒரு ஆள் பட்டு பசுத்தாய் தேவதூர் வந்து எல்லா காரியம் கைக்கூடி வருது. பிசாசு ஓடுது, அசுத்தாய் ஓடுது, சாபம் நீங்குது, தரித்திரம் நீங்குது, வியாதி நீங்குது, தேவதூர்கள்லாம் வராங்க, அற்புதம் நடக்குது. இந்த நியாயாதிபதி இந்த விதவை சொல்ல பாரு, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் தான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். இவன் என்ன பண்ணுறான்? இவன் அடிக்கடி 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 வளர்றது. ஒரு சின்ன பிரச்சனை பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு, தாசில்தார் ஆஃபீஸுக்கு, கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு முறை போனால் உடனே கொடுக்குறாங்க. அடிக்கடி 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 போய்
அழட்ட வேண்டியதாகுது. அழட்டி 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 அதுக்கப்புறம் அவன் பத்தத்தை பார்த்து கட்சியில் அவன் கொஞ்சம் வெயிட் பார்ட்டியாக இருந்தானாக்கா, அவன் கொஞ்சம் லஞ்சம் கொடுத்துட்டானாக்கா அதுவும் போச்சு. இப்படியெல்லாம் இருக்குது. அநீதியுள்ள நியாயாதிபதிங்க உலகம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று விட்டு அநீதியுள்ள நியாயாதிபதியாக தாங்கிறான். பணம் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டாங்க, அவன் கேஸ் தான் ஜெயிக்குது. நீதி இருந்தால் கூட அதுதான் அநீதி. ஆனால் கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போய்ப்பார், ஒன்றும் தப்பு முடியும். இயேசு சரியாக வலையே போட முடியாது. தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு அப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க பைபிளில். இயேசு சுமந்து கொண்டு போகிறா. எஸ்ஆர் ராஜாத்தி, ஆகாஷ்வேர் ராஜா, ஆமானு, அவங்களாம் நியாயாதிபதிங்க. ஆதாம் வழியாக பிறந்த ஆகாஷ்வேர் ராஜா. ஆமான்னு ஒரு சட்டம் போட, எனக்கும் எதிராளி எஸ்ஆர் ராஜாத்தி, முர்தேகாயம். எனக்கும் எதிர்காலி எஸ்ஆர் ராஜாத்தி 3 நாள் ஜபம் பண்ணுறா, அல்லும் பகலும் ஜபம் பண்ணுறா, உபாசி ஜபம் பண்ணுறா. அந்த ஜபத்தினா இயேசு உம்முடைய நாம் உம்முடைய ராஜ்ய தேவனுக்கு ஆகாஷ்வேர் ஆமானுக்கு விருந்திலே திராட்சை காரியம் கைகள் சீக்கிரம் 3 நாளில் சீக்கிரத்தில் நியாயம் கிடைக்குது. எஸ்ஆர் ராஜா காரியம் மாறுதலாய் யோதகுலம் காப்பாற்றப்பட்டது. ஆமானின் சதி திட்டம் ஒழிஞ்சே போச்சு. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அழிஞ்சே விட்டான். அப்போது இயேசு நாமத்தை கொண்டு போகிறான் எஸ்ஆர் ராஜா. பழைய ஏற்பாட்டில் விருந்திலே திராட்சரசும் பரிமாறு இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு கொண்டு போகிறா. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொண்டு போகிறா. இந்த இயேசு ஜபத்தை கரெக்டாக செய்கிற எஸ்ஆர் ராஜாதி. பரம்பரைகளுக்கு பிதாவே உம்முடைய நாமம் நான் யூத பெண்ணு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை மூலம் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் குமார்த்தி ஈசாக்கு யாக்கோபின் வழியாக வர ஒரு 18 ஆட்டுக்குட்டி கொண்டு வர அந்த இயேசு சம்பூரி காட்டுது. நீதியாக போகிறா. பரலோகத்திலிருந்து அவளுக்கு சேங்ஷன் ஆகி போச்சு. தேவதூருக்கு பசுத்தாவியில் வராங்க. அப்புறம் ஆகாஷ்வேர் ஆமானுக்கு ஒரு விருந்திலே திராட்சை பரிமாறு திராட்சை இயேசு ரத்தத்தை கிடையாலும் தேவன் தனக்கு உலக கொடுக்குறா பாருங்க. அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அந்த ஆமான் கையிலேருந்து பதில் வருதுங்க. வர முடியுமா அவங்ககிட்டருந்து? அதான் இயேசு நாமத்தை கொண்டு போனோம். நம்முடைய நீதியெல்லாம் அழிக்காடுக்கிறத நம்முடைய நீதியில் போனாங்க எந்த ஜபத்துக்கு பிஷா தான் ஜெயிப்பான். நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான், நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். அதனால் இயேசு நாமத்தை கொண்டு போனோம். அதனால தான் இயேசுல பரமண்டலில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சத்தத்தை கொண்டு போவோம். எப்பேற்பட்ட ஆளுக்கு பதில் வரும். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகலாம். அந்த நீதிமான் தேவ நீதி மனுஷ நீதி கிடையாது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்க. அவனுக்கு எங்கேருந்து பதில் கிடைக்கும்? அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட தேவன் கிட்டேருந்து பிசாசு பதில் தான் கிடைக்கும். அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதி அந்த கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போ. அந்த கிறிஸ்துவ தான் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சத்தம் பரமண்டலுக்கு பிதாவுக்கு செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாது. ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, பேர் விசுவாசி ஊழிக்காருனாக்கா பால்ட்டை போச்சு. பிசாசுக்கிட்ட இருந்தால் பதில் வரும். தேவன் அங்கே கட்டப்படுறாரு. ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூடும். என் அன்பு இயேசு அன்பு, அது தேவ நீதிட்டு உயிர்த்தல் பரலோக ராஜ்யம். அப்போது இடைவிடாமல் ஜபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணு. எப்போது ஜபம் கிறிஸ்துக்குள்ளே இருந்தார். ஆதாமுக்குள்ளே இருந்தால் பிசாசுக்கு இருந்தால் பிசாசு ஜபத்துக்கு தான் பதில் வரும். திருறது கொள்றது ஐக்கியது மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக பாதாளத்துலேருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய பரலோகத்துலேருந்து பதில் வரும். தேவதூதர் பசுத்தாய் வந்துட்டே வர விருத்தி விட்டாகிட்டே இருக்கும். அப்போது ஜபம்னாவே கிறிஸ்துக்குள்ளே வர்றது. அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறது, இடைவிடாமல் வெளிப்படுத்துறது, எக்காலத்தை வெளிப்படுத்துது, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துறது. அப்போது இந்த விதை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தன்னுக்குள்ளே சொல்லி கொண்டாள். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மை நோக்கி பரமண்டல் பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய இயேசு நாமத்துக்கு தான் ஆனர் பண்ணி தான் பரலோகமே. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கும். ஜீவ ரத்தம் என் பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதாளத்தை பாவத்திலிருந்து மரணம் பாதாளத்தையே கவி நீக்கணுமா இயேசு ரத்தம். அது இயேசு ஆகட்டும். அதை பரமண்டல் பிதாவை கொடுத்தா தேவதூர் பரலோக பிதா அதுக்கு செவி கொடுத்து தான் ஆகணும். கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீதி குறையவில்லாது அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. அதனால் இயேசுவை போல ஜெபம் பண்ணணும். புரியுதா? இயேசுவை போல ஜெபம் பண்ணணும். இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் பார். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணார். இயேசு ஜெபம் பண்ணார். இயேசு ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணார். அவர் தான் ஜெபத்தை கற்றுக்கிட்டார். பிதா 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 பிதான்னு சொல்லி உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சத்தம்
கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு கொடுக்குறார். உடனே பதில், உடனே அசுத்தாய் ஓடுது, உடனே பசுத்தாய் வருது, உடனே தேவதூர் வராங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு பதில் வருதுங்க. ஏன்னா இயேசு சுயநீதி அநீதியை கொண்டு போவதில்லை. பாவத்தை மன்னித்தும் தேவன் தனக்கு தேவநீதி உயிர்த்தல் தான் கொடுக்குறாரு. பரமண்டல் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல இயேசு ஜீவசர் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் தேவனுக்கு பிதாவாகுது ஈட்டியால் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜபத்துக்கு பட்டு 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 ஜபம் வருது. அசுத்தாய் சீக்கிரத்தையே நியாயம் கிடைக்குது இயேசு ஜபம். ஏன்னா இயேசு நாமத்தை கொண்டு போகிறார். அந்த இயேசு நாமத்தை சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே உனக்கு இயேசு நாமத்தை கொடுத்து விட்டார். இயேசு சரியேசு ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு சரியேசு ரத்தத்தை விலையே போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்து செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்து செலுத்து. சோர்ந்து போகாமல் செலுத்து. வாய்நாளெல்லாம் செலுத்து. அதை பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகத்து செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. சோர்ந்து போகாமல் செலுத்து. பசுத்தாவியான தேவதூர் வந்து தான் ஆகணும். பணிவிடை செய்து தான் ஆகணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் முடிப்பந்த பிரியமாடல இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. இடைவிடாமல் கொடுங்க. எக்காலத்துக்கு கொடுங்க. சோர்ந்து போக கொடுங்க. இடைவிடாமல் எப்பொழுது கொடுக்கும்போது இயேசு நாமத்துக்கு பதில் இயேசு சரி இயேசு ரத்தம். இயேசு எங்கே நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கூட மத்திய மாட்டில் காப்பது எங்கும் சுற்றிக்கிறார். யாருக்குமே ஜபம் பண்ண தெரியல. கெஞ்சுக்கிறோம். ஒருத்தன் 38 வருஷமாக ஜபம் பண்ண பேசாகுலத்தில் சோர்ந்து போகாமல் ஜபிக்காமல் இருந்திருப்பான் பேசாகுலத்தில். ஆனால் பதிலே வரல. சுயநீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு கசப்பு நன்மை தீமையிலேயே போய் தேவனுக்கு தனக்குள்ள 38 வருஷம் ஜபத்துக்கு பதிலே வரல. ஆனால் இயேசு போகிறாரு. போன உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிஷம் ஒரு சில நொடியிலே சுகமாக நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரிஞ்சு 38 வியாதேசம் பேர் சொல்லி உம்முடைய நாம் உம்முடைய தேவனுக்கு கொடுக்குறான். ஆதாம் முழுவதும் உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துச்சு. 38 வருஷத்துக்கு அப்புறம் பசுத்தாய் வந்துமே அங்கே விடுதலை ஆகிட்டான். லேகோன் பிசாசு திமிர்வாதக்காரன் எல்லாரும் விடுதலை வாங்கி கொடுத்தாரு. இயேசு கரெக்டாக ஜெபிச்சாரு. பரமண்டல பிதாவுக்கு உம்முடைய நாம் உம்முடைய பிசாசுக்கு ஆதாம் வந்து முழு ஜீவ சரிஞ்சு பிசாசியாக அழிஞ்சு போட்டான். அசுத்தாய் வியாதி வரும்போது தரத்தில் பாவன்ட்டு மரத்துக்கு பதிலாக தேவி நீதி உயிர்த்தல் கொடுக்குறாரு. இயேசு தேவி நீதி உயிர்த்தல் மாக்குறாரு. பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்குறாரு. இடைவிடாமல் கொடுக்குறாரு. எக்காலத்துக்கு சோர்ந்து போகிறதுலாம் சீக்கிரத்திலே நியாயம் கிடைக்குது. சீக்கிரமாக பிரச்சனை தீருது. பல வருஷம் பிரச்சனை பல வருஷத்தோட பிரச்சனை பிசாசு பிரச்சனை எதிராளி பிரச்சனை சாப பிரச்சனை மரண பிரச்சனை தரித்திர பிரச்சனை பாதாள பிரச்சனை எல்லாத்தையும் நீக்கி விடுறார் இயேசு. அல்லேலூயா. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. இயேசு எங்கே போனாலும் ஜபத்துக்கு பயந்து அவர் தேவ நீதியாக போகிறாரு. நன்மத்தை அறியத்தக்க கனியில் போல நன்மத்தை அறியத்தக்க கனியை புஷிக்கிறனாலே பிசாசுக்கு தான் ஜபம். பிசாசு ஜபம் தான் நிறைவேறும். ஆனால் தான் ஜீவ வச்சதுக்கு அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை சிலுவையில் கொடுத்துட்டாரு. அந்த ஜீவில் தேவ நீதி உயிர்த்தல் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆபட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம்லேருந்து முழு உலகு செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலத்து செலுத்து. சோர்ந்து போகாமல் செலுத்து. அப்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜபம் பண்ண வேண்டும் என்று குறித்து ஒரு உவமையை சொல்கிறாரு. அதனால் அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசனை கிறிஸ்துவ கொடுப்பியா? சபிக்கணும் ஆஸ்வதிக்கணும். பகைக்கு நன்மை செய்யணும். சத்துக்களை செய்யணும். துன்பப்படுத்த செய்வியா? இதான் சபையில் செய்யுது. சபிக்கிறது பகைக்கணும் பகைக்கணும் நிந்திக்கணும். சுயநீதி அநீதி காட்டுறதுனால பிசாசு ஜபம் தான் நிறைவேறு. பிசாசு தான் வந்து தர்றான் கொள்றான் அழிக்கிறான். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு விசுவாசத்தை முடியும். விசுவாசம் தான் தெய்வீகம். அவிசுவாசம்னாக்கா மாம்சீகம். மாம்சம் சேர்ந்தே மரணம். ஆதாமையும் சேர்ந்த ஜபத்துக்கு பதில் வராது. பிசாசு கிட்ட இருந்தால் எல்லா வியாதிகளும் வறுமை தர முடிவு பாதாளம் சீரிச்சான மேற்று. ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். நித்திய பாதாளத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த ஜீவன் இயேசு சாமன் பரலோகிராம் எல்லா ஜபத்துக்கு பதில் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தணும். இடைவிடாமல் இயேசு ஜபத்துக்கு பதில் வருது. ஏன்னா இயேசு அவருடைய நாமத்தை அவருடைய ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தை பிதாகுமார் நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உங்களை எந்த சோதை கொண்டு தீமை என்று ரசித்துக் கொண்டார். மத்திய மாட்டுக்காமது அவர் எங்கும் சுற்றி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வேறுண்டு போகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணம். அந்த ஜீவனில் தேவ நீதி தூவித்தல் இயேசுக்கு சாமண்டம் பரலோகமே இருக்குது. அதை ஊன் பேர் சொல்லி உங்கள் மனைவி பேர் சொல்லி உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி உங்கள் பேர பிள்ளைங்க பேர் சொல்லி கணவன் பேர் சொல்லி உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பேர் சொல்லி பிதாகுமார் பசு ஆதாவும் முழு கொடுத்து
அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட போய் அந்த விதவை என்ன பண்ணுறா, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற வழக்கில் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண. எதிராளி யார்? பிசாசு. சாபத்துக்கு பாவத்துக்கு மன தரித்து பாதத்துக்கு விடல. அதுதான் வழக்கு. உலகத்தில் பிசாசு, அது மனிதர்களாக இருக்கலாம், பொல்லாத மனிதர்கள், சுற்றிக்க மனிதர்கள், நீயே உனக்குள்ள இருக்கிற பிசாசுக்கு உனக்கு வழக்கு தேக்கணும். அந்த பிசாசுகிரி ஐயணும், சாபம் நீங்கணும், ஆசீர்வாத தரித்திரம் ஐஸ்வர்ய தேவ பாவம் நீங்கள் தேவ பாதால் நீங்கள் பரலோக ராஜ்யம் வரணும். நீ எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கணும். இயேசு சாமிட்ட பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்கணும். ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம், இதுதான் உங்கள் வழக்கு. அதுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை பிதாகுமார் பசு ஆதாமிலிருந்து மூடு உலகத்து கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்து கொடுக்கணும், சோர்ந்து போகணும், பாவன்ட்டு மனத்துக்கு நீக்கி தேவ நீத்து உயிர்த்தல் உனக்கு வரணும். அதான் உனக்கு எதிராளினா உலகத்தில் அதிபதி பிசாசு எல்லாத்தையும் திண்டி போய்க்கிறான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பல் ஏதேன் தோட்டத்தை திண்டி போயிட்டான். அதுக்கு பரிகாரம் ஜீவ விச்சத்துக்கு நீ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து மூடு உலகத்து கொடுத்ததுமே பாதாளத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து மரணத்து பாதாளம் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு கொடுத்து வாய்நாள் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நின்று என் வார்த்தையிலிருந்து மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இயேசு ஜெபித்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்தது. ஏன்னா இயேசு தன்னையே கொண்டு போகிறார். அது மக்களுக்காக ஜெபம் பண்ணார். ஜீவ சரி நானே நல்ல இப்போ ஜனங்களுக்கு ஜீவ சரி ஜீவரத்தம். அந்த ஜீவில் தேவ நீத்து தேவன் தனக்கு ஆதாம் மூடு அசுத்தத்து பசுத்தாக்கி ஜெபத்துக்கு பதில் கொண்டு வராரு. மத்திய மாட்டலுக்காம எங்கும் சுட்டிக்கிறாரு. அப்போது ஆதாமே சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். ஜெபத்துக்கு பதில் தப்பாது. பாவன்ட்டு மனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காது. மூடு உலகத்தை பகை கசு வைராக ஒரு ஆளுக்கு பகை ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்துடுவான். ஆனால் தான் இயேசு ஏற்றுக்கூட இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, உலகம்னா ஆதாம் வந்து இயேசு அன்பு ஜீவனை வானத்துக்கு பரலோகத்தை கொடுத்துட்டாக்கா பசுத்த தேவதூர் வந்து உனக்கு பதில் கொடுத்து தான் ஆகணும். அதான் பரமண்டலுக்கு பிதாவுக்கு உம்முடைய நாமம், அந்த உம்முடைய நாமத்தை இயேசு சாமிட்ட வாங்க தேவி பரலோக ராஜ்யமே இருக்குது. உம்முடைய பரலோக ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சத்தம் இயேசு சாமிட்ட வாக்குத்தது. நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இயேசு நாமம், இயேசு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உங்களை எந்த சோடை தீமை என்று ரசித்துக் கொள்வார். அதான் பிரியமான ஜபன்னா. ஜபத்தை குறித்து அநேக செய்தி கொடுத்து ஜபன்னாவே இயேசுக்குள்ளவன். அது இயேசு தேவனிது, இயேசு வெத்திய இயேசு சாமிட்ட பரலோக ராஜ்யம். அவர் நன்மை தீமையத்துக்குரிய இயேசு நானே வடிவம் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதனால தான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். அதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். 100க்கு 100 ஜீவன் மார்க்கத்தை கேட்கலாம். உலகத்தில் எங்குமே விலை ஏற்பட்ட சத்தியங்கள் 100 சேனல், FGC வெள்ளூர் 1 சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜெப குழுக்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர், உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுங்க. அப்போ சோர்ந்து போகாமல் இயேசு ஜீவன் பருவ இயேசு தேவன் இது உயிர்த்தல் பிதாவுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து குத்து பாருங்க. அசுத்தாய் போட பசுத்தாய் வர தேவதூர்களாக வர கண்டிப்பாக பதில். ஆபிரகாம் ஜபத்துக்கு பதில், ஈசாக்கு ஜபத்துக்கு, யாக்கோபு ஜபத்துக்கு, மோசே ஜபத்துக்கு பதில், எஸ்என் ஜபத்துக்கு, தெபோரால் ஜபத்துக்கு, அவங்களாம் வேதத்திற்கான இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. பைதொற்ற பலியை இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் மூடு உலகத்துக்கு கொடுத்தாங்க. மோசேயின் ஜபத்துக்கு பதில், எலியாவின் ஜபத்துக்கு பதில், எலிசாவின் ஜபத்துக்கு பதில், அவங்களாம் வேதத்தில் டாப்பான ஆளுங்கள்லாம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலக அப்புறம் பவுலின் ஜபத்துக்கு ஜபம், பேதுரு ஜபத்துக்கு எல்லா வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை சுமந்து அந்த இயேசு தேவன் இது பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தாங்க. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. இடைவிடாமல் கொடுத்தாங்க. எக்காலத்து கொடுத்தாங்க. சோர்ந்து போகாமல் கொடுத்தாங்க. பாவுன்ட்டு மண்ணை ஓடிச்சு பசுத்தாய் வந்துச்சு. தேவதூர்களாக பணிவிடை செய்தாங்க. இல்லை நான் சுயநீதி அநீதி தான் காட்டுவேன். இயேசு ஏற்றுக்கு நாடு செல்ல, ஊடு செல்ல, ஆசீர்வாத செல்ல, பேர் விசுவாசி, ஊழிக்காரர், அந்த ஊழிக்கார செல்ல, இந்த ஊழிக்கார செல்லனாக்கா பால்ட்டு. ஆதார் கார்டில் பால்ட்டு வந்துச்சு, பதில் வராது. ரேஷன் கார்டில் பால்ட்டு, பர்த் சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த்தில் பால்ட்டு, அப்புறம் பத்திரப்பதிவில் ஏதோ மூலப்பத்திரத்தில் பால்ட்டு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் என்னன்னாக்கா ஜபத்தில் பிசாசு தான் பதில் கொடுவான். வெகு நாள் வரைக்கும் மனதே இருக்காது. தேவன் வர இயேசுவின் மூலமாக போனால் பிதாகுமார் பசுத்தாய் வர. இயேசு விட்டுட்டு போனாக்கா சுயநீதி அணி பிசாசு தான் வருவான். ஆனால் தான் இயேசு தந்துள் இவ்வளவா உலகத்தில் அனுப்புகிறார். இயேசு தான் தேவநீதிமான், பியூரு, பர்ஃபெக்ட்டு. இயேசு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடுவது. உன் பேர் சொல்லி, உன் மனைவி பேர், உன் பிள்ளைங்க பேர், உங்கள் குடும்பத்துக்கு இயேசு அசுத்தாயத்தை பசுத்தாய் இனி பாவம் செய்யாதே. நானே திராட்சை செடி நீங்கள் கூட ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி.
யாரை பார்த்தாலும் மத்திய மாற்றலும் அவர் எங்கும் சுற்றி தின்றார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவருக்கும் பதில் வாங்கி கொடுத்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறார். இயேசு சாமண்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். பிதாக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறார். ஒரு ஆள் உடனே அசுத்தாய் வருது, பசுத்தாய் வருது. பிசாசும் ஓடினா பசுத்தாய் வருது, பசுத்தாய்க்கு விடுது. சாபத்திலிருந்து விடுது, பாதத்திலிருந்து மரணத்திலிருந்து எல்லாத்திலிருந்து விடுதலை. வியாதி வறுமை தரித்திரம் பாதாத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்ட ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம். பசுபிதாவே இந்த அருமையான வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நினைச்சிருக்கோம். பயப்படாத, கலங்காத, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெய்தது. இயேசு கொண்டாது. இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தர் அது பர்ஃபெக்டான ஆளு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி இவ்வளவு அவங்ககிட்ட அந்த இயேசு சரியேசு ரத்தத்தை பிதாவுக்கு பார்ப்பது ஆதம் வந்து முழு உழுத்து கொடு வாய்நாள் நான் கூட ஏற்காது. இந்த கான்சியஸாக இரு. இந்த மென்டாலிட்டி இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்த பசுத்தவரை தேவதூரில் அவங்க வர விருத்தி தாவி சொல்கிறான். கத்தை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் வாயிலுங்க. என் நாவல் நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லி அவங்க தொகையை எண்ண முடியாதுன்னா உமது நீதி உமது அங்கே நமதுனாவே எல்லாமே பால்ட்டை போச்சு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்காடு கண்ட அங்கே ஜபத்துக்கு பிசாஸ் தான் வரும், அசுத்தாய் தான் வரும், வியாதி தான் வரும், பாதாளம் தான் வரும். திறந்து கொள்றத சமாதானம் திருட்டு போகுது, சந்தோஷம் திருட்டு போகுது. சமாதானம் சந்தோஷம் எல்லாம் களவாண்டு திறந்து கொள்றது ஐக்கியமாகவே இருக்குது. இயேசு ஜீவன் பரிவர்த்தி இயேசு சாமண்ட வாக்கு தத்தத்தை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்த ஆதாம் வந்து முழு உலகத்தது எவ்வளவு அசுத்தாய் பசுத்தாயிருக்கு. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் இரவு பகல் கூப்பிட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீடிய பொறுப்பு அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சீக்கிரத்தில் நியாயம் செய்து தானே, வேற போக்கே கிடையாது. அதனால தான் இயேசு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு. லேகோன் பிசாசு எத்தனை நாள் ஜெபிச்சு நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு பிசாஸ் மேல் இயேசு பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகள் ஜீவரத்தை அவன் பேச்சு உம்புடைய தேவனுக்கு ஆதாம் முழுவதும் விட்டுனா 2000 அசுத்தை ஓடிச்சு பாருங்க. அது வரைக்கும் பிச்சு அநீதியில் நியாயாதி சாபத்தில் பாவத்தை நிர்வாணத்தில் கட்சி பாதாள ஜீவித்து விட்டுருப்பான். ஏசு அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பன் லேகோன் பிசாஸ் ஜீவரத்தை அது ஓவர் போயிட்டு பீரு பர்ஃபெக்டாக இது மாதிரி பிதாக்கு அவன் பேர் சொல்லி ஆதம் வந்து முழுவதுக்கு குத்தார் பாரு. உடனே அசுத்தாய் ஓடி பசுத்தாய் ஸ்வஸ்த புத்தி இருந்து பிடங்கள் நிர்வாணம் வசதி ஏசு தக்க புள்ளி அவன் போய் கத்த ஊழியம் செய்கிறான். இயேசு பற்றி உலகத்து எல்லா பிசாசு பற்றி அவன் பிரசங்கத்தை ஆட்சிப்பட்டாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளுவாங்க. இயேசு நன்மை தீமாரியே தகுறாரு. இயேசு நானே வழியும் சத்தி ஜீவனமாய் அந்த ஜீவனில் தேவி நீதி தூக்கியது இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துங்குது. உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தோடு உங்களை எந்த சோதனை தீமைன்னு ரச்சித்துக் கொள்வார். சமீபத்தில் தூரத்தில் உங்கள் பிள்ளைங்களை ஆதாம் மூலமாக நன்மத்தை தேவன் பிசாசுக்கிட்ட தான் தெரியுது. பிசாசுக்காரி எங்கே போன வியாதி வருமத்திலும் பாதாளமாகவே இருக்குது. அவங்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வர இயேசு ஜீவன் படுவி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தத்தில் பசுத்தாயிருங்க தேவத்தோடு படுவி. அதுக்கு என்னுடைய செய்திக்கு ஏராளம் செய்திகளுக்கு 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதிச்சிருக்கேன். உலகத்தில் எங்குமே கேட்டு விலையேற்பட்ட சத்தியங்க உங்கள் நண்பர் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி இன்னொரு முறை போகிறேன். இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. இதே செய்தியை இன்னொரு முறை போடுறேன். வீட்டுமா கேளுங்க. ஜெபத்தை கருத்தாக கற்றுக்கொள்ள பாரம்பரிய ஜெபத்தை பண்ணாதுங்க. இயேசு சாமண்ட பிதா ஆதாம் வந்து மூடு கொடுத்து கொடுக்காது எந்த ஒரு ஜெபம் பாரம்பரிய ஜெபம். ஜெபிச்சு சோர்ந்து தான் போவேன். அடிதுள்ள வெகு நாள் வரைக்கும் மனதே இல்லையா. எங்கே மனது இருக்கான் பிசாசுக்கு நீ உனக்கு ஜபத்துக்கு பதில் வரணும் விருப்பம் கிடையாது. நீ திறனும் கொள்ளணும் ஐக்கியத்திலே குறியாக்குறான். அவங்ககிட்ட போய் நீ சுயநீதியை போய் நான் சரி அது தப்பு இது ஏசு சரியேச தேவன் தற்கு ஆதாம் முழு கொடுத்துப்பாரு. பசுத்தாய் தேவதூர் வந்து தான் பசுத்தாய் தேவதூர்களெலாம் பணிவிட செய்வாங்க. காரியம் கைகூடியும் காரியம் மாறா முடியும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்பு மோஷே எஸ்ஸர் ராஜாத்தி பேதுரு பவுலு வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுருதே. அந்த இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா என் பிதா ஜீவகுமார ஜீவன அவையான் ஜீவசாரி ஜீவர் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை உம்முடைய நாம உம்முடைய சித்தம் பிதாக்குவார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதூர்களாக வர வாழ்நாளாக கிறிஸ்டியன்ஸ்குள்ளே இரு. எல்லா ஜபத்துக்கு ஒரு உனக்கும் எதிராளி பிசாசு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு இந்த பசுத்தாய் விட்டப்பட்ட தேவதூர்களது ஆதாம் கிறிஸ்துக்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானத்தை பெற்று இந்த உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பல்லோகராஜ் இந்த பூமியில் பல்லோகராஜ் பெற்றுக்கொள்வாய். பசுத்த பிதாவை இந்த அறிவான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஓமையை சொல்கிறார். ஜபம்னாவே இயேசு தான். அந்த இயேசுக்கு அவன்கிட்ட வாக்குத்தத்தை தான். அந்த பிதாகுமார் பசுத்தாவி செலுத்துகிறோம். ஆதாம் வந்து முழு உலக செலுத்துகிறோம். வாய்நாள்லாம் செய்யணும். அசுத்தாய்வோட பசுத்தாய்வரை தேவதூர்களாக பணிவிட செய்ய எழுந்து போனது தேவட ரசிக்கும் மனுஷங்க உங்களை எந்த பாவட்டுமான சோதை வியாதி வறுமை தரிசனத்துக்கு சோதை விடு ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் வெற்றி ஜெய் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாழ செய்வார். இயேசு பரலோகராஜ் பிதாகுமார் ஆதாம் அசுத்தாயத்தோடு பசுத்தாய் தேவதூர்களாக பணிவிட செய்யிட்டு இருக்கா.
மத்திய மார்க் அவர் எங்கும் சுற்றியிருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாகி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே நானே வழி ஜீவன் அந்த ஜீவனத்தை இயேசு சாப்பிட்ட பரலோகராஜ் உம்முடைய நாம் உம்முடைய சத்தமே இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் மூணு அசுத்த பிப்ரவரி பெரும்பாடு கூட செவட மூட ಜೀವಾಟ ದೇವನಿಂದ ಉಯಿತ ಪಲ್ಲೋಗ ರಾಜ್ಯ ದೇವನ್ ತನಕ ஆதாம் முழுவது அசுத்தாயத்தை பசுத்தாயத்தை தேவர்களை பணிவிடுத்து எல்லாரும் காப்பாற்றி நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனிலும் வார்த்தையிலிருந்து மிகுந்த கடிகள் கொடுப்பான்னு சொல்லிட்டு போன ஆசுவாத கடி ஐஸ்வர்ய சமாதம் ஒரு பரலோக கடி கொடுத்து பரலோக நிச்சயம் பெற்றுக்கொள்ளான்னு சொல்லிட்டு போய் கேட்கதா இந்த சத்தியத்தை ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி முழுவதும் எல்லாரையும் ஏசிச்சு பருவம் கோடாகோடி ಜನಗಳು ದೇವಂತರಿಗೆ ಆದಾಮು ಅಸುತ್ತ ಇಲ್ಲದತ್ತಿ ಪಸುತಾಯಿಗೆ ಗ್ರಾಮಗಳ ಪಟ್ಟಣ ದೇಶ ಅಲೆಯಲಾಯಿ ಪಸುತಾಯಿ ಕಟ್ಟುಗಳಿಗೆ பசுத்தாய்க்கு விடுதலை உண்டாக்குறதா ஆதாம் விஷயத்தை கிறிஸ்து ஜீவன சமாதானம் சொல்லப்படுது சோர்ந்து இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதாக்கு ஆதாம் வாய்நாள வெளிப்பது பசுத்தாய் தேவ சீக்கிரத்தை நியாயம் உண்டாகிருக்கதா மாபெரிய வரதுக்கதா இந்த சத்தியத்துக்கு ஒரு அப்படி ஆஸ்வதிக்க நன்றி சொல்லி இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியர் குழுமைகள் ஜீவனில் நல்ல பிதாவே கர்த்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தி ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ணுறேன். ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் 100க்கு 100 ஜீவமாகுது. உலகத்தை எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுகிறது. நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். தினந்தோறும் கொடுக்குற விலையேற்பட்ட சத்தியம் ஒரு நாளைக்கு 4 செய்திகள் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கும். எங்கே போனாலும் ஆதாம் கொள்ள பிறந்தவங்க அநீதியுள்ள நியாயபடி சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பதிலே இல்லை. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தத்துக்கு பசுத்தாய்க்கு தேவத்துக்குள்ள எல்லா ஜபத்துக்கு பதில் கொடுக்கும். உலகத்துக்குள்ள பூமிக்கு ஒப்பாயிருக்கிற என்னுடைய எல்லா செய்திகள் உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானத்தை பல்லோக ராஜ்யத்தை சுதந்திரத்து பல்லோக ராஜ்யத்தை தேவன் தனக்கு முழுவது பாதாளத்தை சுயத்து பசுத்தாய்க்கு தேவர்களாக மாபெரிய எழுப்பில் பெற்று இந்த உலகத்துக்கு ஆசுவாதமாக இருக்கலாம். அதனால் இந்த செய்தியை மிஸ் பண்ணால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிற கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது எனக்கு கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி 22/5/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மாபெரிய பிள்ளைகளுக்கு நிச்சயம் கொண்டு வருவார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. சோர்ந்து போகாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவனம் அந்த ஜீவனை தேவனி தூத்தியல் பரலோக ராஜ்யத்தை அந்த பிதாகுமார் ஆதாம் முழுவதும் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இடையோட அசுத்தாவோட பசுவை சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்தே தீர்வார். உனக்கு எதிராளிகள் சாபத்துக்கு பாவத்துக்கு மரத்துக்கு பாதாளத்துக்கு பிசாசு எதிராளிகள் எல்லாம் நியாயம் செய்து ஆதாம் கூட கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லாத்தையும் சுதந்திரத்து உலக சகல நன்மைகள் ஐஸ்வர்யங்கள் பெற்று நிச்சய பல்லவராயத்தை பல்லவத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.